ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக் பற்றி தாங்க டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது மற்ற எல்லாருக்கும் ஒரு யூஸ்வலான டாபிக் தான். ஆனால் நம்ம சேனலில் இதை பற்றி இதுக்கு முன்னாடி பெருசாக பேசினதே இல்லை. ஆனால் இன்றைக்கி பேச வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். 2 days முன்னாடி ஒரு ட்வீட்டை பார்த்தேங்க. ஸோ நான் கூட அதை ரீட்வீட் பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கும் இதே தாட்ஸ் ஒரு நாள் வந்திருக்கு. அதான் நம்மள மாதிரியே யோசிக்கிறாரு அப்படின்னு நினச்சி நானும் சப்போர்ட் பண்ணி அதை ரீட்வீட் பண்ணியிருந்தேன். மியூச்சுவல் ஃபண்டில் தான் அடுத்த ஸ்கேம் நடக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் காசை கொண்டு போய் எஸ்ஐபியில் போட்டுகிட்டே இருக்காங்க. சில பேர் வீடு கார்லாம் வாங்குற பிளான்லாம் ட்ராப் பண்ணிட்டு கூட எஸ்ஐபி போடலான்னு டிசைட் பண்ணுறாங்க. அவ்வளோ க்ரேஸாக மக்கள் மத்தியில் இது போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணி ட்வீட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக நான் இந்த யூடியூபர்ஸை தாங்க சொல்லுவேன். நிறைய பேர் ரொம்ப ஓவராக ஹைப் கிரியேட் பண்ணிட்டாங்க இந்த எஸ்ஐபிஸ்க்கு. நான் இந்த எஸ்ஐபிஸ்க்கு அகெயின்ஸ்டாலாம் இல்லைங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஒழுங்காக ஃபுல்லாக பாருங்கள். அரைக்குறையாக ஓட்டி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது சம்மந்தமே இல்லாமல் கமெண்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். வீடு கார்லாம் வாங்குற பிளான்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு எஸ்ஐபியில் போடுவாங்களா என்ன? அந்தளவுக்கு மக்கள்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆமாங்க, நிறைய பேர் அப்படிலாம் நினைக்கிறாங்க. 2 weeks பேக் இன்னொரு ட்வீட் கூட பார்த்துருந்தேங்க. ஸோ அதை இப்போ ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன். அது கிடைக்கல. திருப்பி அது கிடச்சுன்னா கண்டிப்பாக நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. டெல்லியில் ஒரு பையன் 3 கோடிக்கெலாம் வீடு வாங்கியிருக்கான் போல். ஸோ ஆனாலும் அந்த பையனை ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிருச்சான். என் பேரை வைக்க முடியுமா முடியாதாடி? அதுக்கு பதில் சொல்லுமா இல்லை? ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட வீடு இல்லாட்டியும் பரவாயில்ல, ஆனால் எஸ்ஐபி பண்ணாமல் இருந்திருக்கான். ஸோ அதனால் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்பலைங்க. ஸோ யாரோ ஒருத்தர் வியூஸ் வரணுங்கிறதுக்காக சும்மா இப்படி கொளுத்தி போட்டிருப்பாங்க. ஸோ உண்மையாலாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தாங்க சத்தியமாக நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் போய் பார்க்கும்போது தாங்க பயங்கரமாக ஷாக் ஆகிட்டேன். நிறைய பொண்ணுங்களே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஆமாம் நானும் ரிஜெக்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தவங்க ஆமாம் நான் கண்டிப்பாக பழகிற பசங்கக்கிட்டலாம் அவங்களோட ஃபோலியோ நம்பர் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபோலியோ நம்பர் அப்படிங்கிறது ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் அவங்கவுங்க போர்ட்ஃபோலியோக்கு ஒரு நம்பர் அசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே, புதுசாக இருக்குது. அப்போதாங்க புரிஞ்சுது மக்கள் மனசுல எந்த அளவுக்கு இந்த எஸ்ஐபியை இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் திணிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு. எனக்கே பர்சனலி பழைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் நிறைய பேர் கூப்பிட்டு டவுட்ஸ்லாம் கேட்கும்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி வந்துட்டாலே இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்புறம் எஸ்ஐபி பற்றி தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க நிறைய பேர். என்னோட இன்சூரன்ஸ் கம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வீடியோஸ்லாம் கூட சில தற்கொலைகள் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் போடுறதுக்கு நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி பண்ணிட்டு போயிடுவோம், அதெல்லாம் ஃபியூச்சரில் 10-20 டைம்ஸ்லாம் ஈஸியாக க்ரோ ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயத்தில் தாங்க நான் கொஞ்சம் அகைன்ஸ்டாக இருக்கேன். எஸ்ஐபிக்கு அகைன்ஸ்டாக இல்லை, ஸோ மக்களோட மைண்ட் செட்டுக்கு அகைன்ஸ்டாக நான் இருக்கேன். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதில் காசு போட்டுகிட்டே இருந்தேன்னா ஃபியூச்சரில் எங்கேயோ போயிடும், ஈஸியாக வருஷத்துக்கு டபுள் ட்ரிபிள்னு ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஹோம் ஸ்க்ரீனில் அப்படியே லெஃப்ட் ஸ்வைப் பண்ணனா ஒரு கூகுள் சர்ச் வரும்ல. ஸோ அங்கே நிறைய ஆட்ஸ்லாம் வரும்லாங்க. ஸோ அதில் ஏகப்பட்ட ஆட்ஸ் வந்துட்டே இருக்குங்க கண்டினியூஸாக. இந்த ஃபைனான்ஸ் யூடியூப் சேனல்ஸ்லாம் இருப்பானுங்களே நிறைய பேர், கண்ணாடி போட்டு வயசானவரை யாரையாவது பிடிச்சிட்டு பேட்டி எடுத்துருவானுங்க. மாதம் இவ்வளோ அமௌண்ட் எஸ்ஐபி பண்ணோம்னா ஃபியூச்சரில் இத்தனை கோடி வரும் அத்தனை கோடி வரும் அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாமோ வளரிட்டு இருப்பானுங்க. ஒரு கோடி நீ பார்த்த இந்த மாதிரிலாம் இவனுங்க சொல்லி தாங்க மக்கள் ஒரு மாய உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ வாய்க்கிலேயே எல்லாரும் பேட்டி கொடுக்குறாங்களே, யாராவது ஒருத்தரை நீங்கள் கேட்டு பாருங்க, உங்களோட மியூச்சுவல் ஃபண்டில் எவ்வளோ காசு போட்டு வச்சிருக்கீங்க அதை காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டு பாருங்க. கண்டிப்பாக எவனுமே காட்ட மாட்டான். ஏன்னா பேட்டி கொடுக்குறதுல 90% ஆஃப் த பீப்புள் கண்டிப்பாக இன்வெஸ்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஊருக்கு மட்டும் பயங்கரமாக உபதேசம் கொடுப்பாங்க. எஸ்ஐபி பண்ணுறது தப்பே இல்லைங்க. ஸோ ஆனால் யாரெல்லாம் பண்ணணும், எப்படிப்பட்ட மைண்ட் செட்டில் உள்ளே இறங்கணும், அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு பண்ணனா கண்டிப்பாக பண்ணலாம். பட் இங்கே வர க்ரௌடை பார்க்கும்போது ஸோ இதுவும் ஒரு நியூ பபுளாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குதுங்க. இப்போ இருக்கிற க்ரேஸை பார்க்கும்போது ஆல்ரெடி நிஃப்டி ஓவர் வேல்யூட்னு புலம்பிட்டே இருக்காங்க நிறைய பேர் ரொம்ப வருஷமாக. இதுக்கப்புறமும் டெய்லி புதுசாக நிறைய மக்கள் காசு இறக்கிட்டே இருக்காங்க. அப்போ மியூச்சுவல் ஃபண்ட்காரன் எவ்வளோதாங்க வாங்கி ஏற்றிட்டே கொண்டு போயிட்டு இருப்பான். சரி விடுங்க, அது இன்னும் ஒரு பெரிய டாபிக், அதுக்குள்ளே போக வேணாம். அதை பற்றி பேசிட்டே இருப்பேன். அதுக்காக ஃபியூச்சரில் வேணால் இன்னும் ஒரு தனி வீடியோ போடுறேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, எஸ்ஐபி பண்ணுங்க, கண்டிப்பாக தப்பே இல்லை. ஆனால் ஒரு 8 to 10 வருஷம் இல்லை 15 வருஷம் அந்த காசு உங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க மட்டும் பண்ணால் நல்லாயிருக்கும். அத்தனை வருஷமும் பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணியும் ஒரு வேலை ஏதாவது ஒரு பெரிய இஷ்யூனால ஒரு பெரிய லாஸ் புக் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்
வந்துருச்சுன்னா அப்போவும் அந்த லாஸ் வந்து எனக்கு பெரிய பிரச்சனைலாம் இல்லை, நான் வந்து மேனேஜ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க மட்டும் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன் இப்படி சொல்கிறேன்னு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான இன்வெஸ்டர்ஸ்க்கு நல்லாவே புரியும். மக்கள் எமோஷன்ஸில் நிறைய தப்பான முடிவு தாங்க எடுத்துகிட்டே இருப்பாங்க, திருப்பி எடுத்துகிட்டே தாங்க இருப்பாங்க. ஸோ இது வந்து ட்ரேடிங்கில் மட்டும் இல்லை, இன்வெஸ்டிங்லேயும் கண்டிப்பாக அவங்க வந்து பண்ணுவாங்க. ஏன்னா எத்தனை பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், ஸோ எல்லார்ட்டையும் பேசும்போது நல்லாவே புரியுதுங்க. இந்த ட்ரேடிங்கில் இருக்கிற மாதிரியே க்ரீட் அண்ட் ஃபியர் வந்து அப்படியே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் இருக்குது. இந்த ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறேங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இதுக்கு வந்து கமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போ எஸ்ஐபி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு 4 to 5 இயர்ஸில் 70 to 80% பக்கம் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு பயங்கர ஹாப்பியாக இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு 7 to 8 இயர்ஸ் ஆகும்போது 100 to 120% ROI வந்து வந்திருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு இன்னும் செம்ம ஜாலியாக இருக்கீங்க நீங்கள். அதுக்கப்புறம் 8வது வருஷம் எண்டில் ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து வருதுங்க, கொரோனா மாதிரி. ஸோ இதுக்கு முன்னாடி உலகம் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை பார்த்ததே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் வந்து வருது. மக்கள் மத்தியில் ஒரு பயங்கரமான ஒரு பேனிக் சிச்சுவேஷன் வந்து வருது. ஸோ இதுக்கு மேலே இந்த உலகம் இருக்குமோ அப்படின்னே நிறைய பேருக்கு வந்து டவுட் வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். கொரோனா மாதிரினா ஏதாவது ஒரு டிசீஸ் மட்டும் நான் வந்து சொல்லலை, ஏதாவது ஒரு புதுசாக பயங்கரமான விஷயம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3rd World War வருது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் ஆகிறப்ப எல்லா டிவிலையும் அனலிஸ்ட்லாம் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ யூடியூப்பும் சொல்லவே தேவையில்லை, எல்லாருமே வந்து ஒவ்வொரு டார்கெட் கொடுத்துட்ருப்பான். ஸோ அப்போ எல்லோரும் சொல்கிறாங்க 60% ஃபால் ஆக போகுது, 70% கிராஷ் ஆக போகுதுன்னெலாம் பயமுறுத்திட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் எத்தனை பேர் சூப்பர் ஜாலி, எல்லா ஸ்டாக்ஸும் கிராஷ் ஆக போகுது, நம்ம வந்து இன்னும் சீப்பான ரேட்டுக்கு வந்து ஸ்டாக்ஸ்லாம் வாங்கலாம்னு சொல்லி அக்ரெசிவாக இன்னும் எஸ்ஐபி வந்து கண்டினியூ பண்ணுவீங்க. எல்லா பணத்தையும் உள்ள போட்டா பூரா பணம் குட்டி போனா வட்டி போனா அந்த வட்டியை போனா மொத்தமா ஒரு சட்டியில் அள்ளி தருவேன். நம்பிக்கை இருந்தா அள்ளி கொடுங்க, நம்மளெல்லாம் எண்ணி கொடுங்க. நம்பிக்கைலாம் இல்லைன்னா எண்ணியே குடுறா, ஏன்டா உசுர வாங்குற. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுல 99.99% வந்து கொரோனா பேட்சாக தான் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த கொரோனா டைமில் மார்க்கெட் இறங்கிட்டு அப்படியே பயங்கரமாக திருப்பி உடனே ஏறினதை பார்த்துட்டு நான் கண்டிப்பாக எஸ்ஐபி போடுவேன், தைரியமாக நான் வந்து பண்ணுவேன், பயமே படமாட்டேன் அப்படின்லாம் நீங்கள் வந்து தயவு செஞ்சு டயலாக் விட்டுட்டு இருக்காதீங்க. ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து யோசித்து பார்த்து கமெண்ட் பண்ணணும். ஏன்னா 2008 வந்த கிராஷ் வந்து பாருங்க, ஜான்வரி ஸ்டார்டிங்கில் வந்து வந்திருக்குங்க. திருப்பியும் அதே ரேஞ்சுக்கு 6000 பக்கம் வர்றதுக்கு எத்தனை வருஷம் வந்து ஆயிருக்குன்னு பாருங்கள். 2010 தாங்க திருப்பி வந்திருக்கு. 2 வருஷம் கழிச்சு அதே இடத்துக்கு வந்திருக்கு. ஆனாலும் அந்த ஹையை வந்து பிரேக் பண்ணலங்க. திருப்பியும் ஒரு டீப் கன்சாலிடேஷன் வந்து போயிட்டு திருப்பி அதே ரேஞ்சுக்கு வர்றதுக்கு மொத்தம் 6 வருஷம் வந்து எடுத்திருக்குங்க. இங்கே பாருங்கள், February 14 தான் அந்த ஹையை வந்து திருப்பி பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ 6 வருஷம் 1 மாதம் வர லிட்ரலி எந்த ரிட்டர்ன்ஸுமே இல்லைங்க. இந்த ஜான்வரி 2008 பீக்கில் வந்து ஒருத்தங்க எஸ்ஐபி போட ஸ்டார்ட் பண்ணியிருந்தானா நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள், 6 வருஷம் கழித்து அவங்களுக்கு வந்து மார்க்கெட் சேம் பிளேஸ்க்கு வந்து நிற்குது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸையும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு உண்மையாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கும் முன்னாடி ஒன்ஸ் 10 வருஷம்லாம் சைட்வேஸில் வந்து இருந்திருக்குங்க. இந்த மாதிரி எனி டைம் வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். இப்படி 7-8 வருஷத்துக்கு மேலே பேரிஷ் டு சைட்வேஸாக மார்க்கெட் போயிட்டு இருந்தாலும் நான் வந்து பயப்படாமல் எஸ்ஐபி வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படிங்கிறவங்க மட்டும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு பக்கம் யாரெல்லாம் பயந்துட்டு லாஸ் வந்து புக் பண்ணிடுவீங்களோ அவங்களும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் எப்படிங்க சொல்கிறது, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்லாம் நினச்சிட்டு பொய்யாலாம் கமெண்ட் பண்ணாதீங்க. நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்துட்டாலாம் கூச்சலாம் படவே கூடாதுங்க, ஓப்பனாக ஆனஸ்டாக தான் பதில் சொல்லணும். இன்னும் யாரெல்லாம் இந்த 2 ஃபீலிங்க்கு நடுவில் ஸ்டக் ஆகிருப்பீங்கன்னு சொல்லுங்கள். அதாவது எனக்கு லாஸ் புக் பண்ணவும் மனசு வரல, அதுக்காக அந்த டிப்பில் போய் ஆவரேஜ் பண்ணுறதுக்கும் எனக்கு சத்தியமாக தைரியமே வரல. ஸோ நான் எஸ்ஐபி இப்போதைக்கு கண்டினியூ பண்ணல, போட்ட வரைக்கும் இருக்கட்டும், அது வந்து ஏறுனா பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக இன்னொரு கேட்டகரி பீப்புள் வந்திருக்காங்க. ஸோ அவங்களாம் பயங்கர அறிவாளின்னு அவங்களே நினச்சிப்பாங்க. ஏன்டா மொக்கத்தனமாக கிராஷ் வர வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நாங்களாம் கிராஷ் வரதை முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி டாப்லேயே ப்ராஃபிட் புக் பண்ணிடுவோம், கிராஷ் வந்த அப்புறம் எக்ஸாக்டாக பாட்டமில் போய் நாங்கள் வந்து எஸ்ஐபி திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. நான் இப்படி இந்த கேட்டகரி பீப்புளை கொஞ்சம் நக்கலாக சொன்னதுனால நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணாமல் விட்டுறாதீங்க. நானே எஸ்ஐபி வந்து பண்ணிகிட்டு இருந்தால் சில டைம் அந்த மாதிரி நினச்சாலும் நினைப்பேன். ஸோ இதுக்கெலாம் நீங்கள் வந்து யோசிக்காதீங்க. அதனால் ஜெனுவினாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அந்த மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் அதையே சொல்லுங்கள். இந்த 4 கேட்டகரி ஆஃப் பீப்புள் தான் கமெண்ட் பண்ணணும் இல்லைங்க. ஸோ இவங்கெல்லாம் எஸ்ஐபி போட்டுட்ருக்காங்க. ஆனாலும் சில பேர் என்கிட்ட காசு இருக்குது பட் ஸ்டில் நான் வந்து எஸ்ஐபி வந்து பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து உங்களோட வியூஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் எஸ்ஐபி பற்றி எதுவுமே தப்பாகவே சொல்லலைங்க. நான் என்ன சொல்ல ட்ரை பண்ணியிருப்பேன்னு உங்கள் எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும் நான் வந்து நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின ஏதாவது ஜென்ரலான கருத்து இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணலாம். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.